அனைவருக்கும் காலை வணக்கம். நம் முன் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, முடி உதிருது அப்படின்னா அதிகமாக டென்ஷன் ஆகிறத பற்றியும் எதனால் முடியெல்லாம் உதிருது அப்படிங்கிறத பற்றி முன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. கூந்தல் 4 வகைப்படுங்க. சாதாரண கூந்தல், வறண்ட கூந்தல், எண்ணெய் பசை உள்ள கூந்தல். எப்போ பார்த்தாலும் தலைக்கு என்ன ஷாம்பு போட்டு குளித்தாலும் கூட அது எண்ணெய் பசை தன்மையோட தான் ஒவ்வொரு கூந்தல் இருக்கும். வறண்ட கூந்தல் முதல்ல சொல்கிறேன். சாதாரண கூந்தல், வறண்ட கூந்தல், பலவீனம் அடைஞ்ச கூந்தல், எண்ணெய் பசையுள்ள கூந்தல், அந்த மாதிரி 4 வகையில் கூந்தல் இருக்குங்க. உங்களுக்கு எந்த வகையான கூந்தல்னு நீங்களே உணர்வீங்க. சரிங்களா? அதுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் அப்படின்னா ஒரு 250 எடுத்துக்கலாம். 250 தேங்காய் எண்ணெய், 10 செம்பருத்தி பூவு, ஒரு 10 கிராம் வெந்தயம், சரிங்களா, 10 கிராம் கருஞ்சீரகம், இதையெல்லாம் போட்டு அடுப்பில் வச்சு இளஞ்சூட்டில் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயை செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை மெதுவாக சூடாக்கணுங்க. சிம்மில் வச்சு, அந்த சிம்மில் வச்சு சூடாக்கும்போது மேலால் பபுள்ஸ் மாதிரி வருங்க, நுரகட்டி. அப்போது நம்ம இந்த செம்பருத்தி 10, கருஞ்சீரகம் 10 கிராம், வெந்தயம் 10 கிராம், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, சரிங்களா, இந்த 4ஐயும் போட்டு நல்லா காய்ச்சி நீங்கள் ஆற வச்சு வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி வச்சு தினந்தோறும், அப்படி இல்லாமல் இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இந்த காய்ச்சி வச்ச தேங்காய் எண்ணெயை நம்ம இப்படி மசாஜ் பண்ணணுங்க. இப்படி கையில் ஊற்றி இப்படி நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நீங்கள் விட்டுட்டு குளிக்கலாம். இல்லை குளிக்காமல் போனாலும் கெடும்பு ஒன்றும் இல்லைங்க. நல்லா அருமையான இயற்கையான தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் ரெடிங்க. நீங்கள் இதை செய்து பயன்படுத்தி பாருங்கள். ரிசல்ட்டு உங்கள் கையில் தாங்க இருக்குது. என்ன, நம்ம அடுக்கலையில் உள்ள பொருள்கள் தாங்க நான் சொல்லியிருக்கேன். இது நெம்ப காசு கொடுத்து வாங்க வேண்டியதும் இல்லை. கண்ட தேங்காய் எண்ணெய்களை தேய்ச்சி கண்ட வாசனை உள்ள திரவியங்கள் உள்ள ஆயில்களை தேய்ச்சி முடி உதிர்தல், கண்ட சாம்பெல்லாம் நீங்கள் போடுறீங்க. அடுத்த வீடியோவில் தலைக்கு எண்ணெய் போட்டு தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லலாம். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம இயற்கையான முறையில் சொல்கிறேன் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட்டுகளில், தமிழ்நாட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடியது சீயக்காய்ங்க. சீயக்காய் ஒரு 2 பேர் பெண்களுக்கு தேவையானது அப்படின்னா 1 கிலோ சீயக்காய் வாங்கி 1/2 கிலோ, அதாவது 1/2 கிலோ பாசிப்பயிறு, 1/2 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ கொண்டக்கடலை, சுண்டக்கடலையோட பருப்பு, கடலைப்பருப்புன்னு சொல்லுவோம், அது 1/2 கிலோ, வெந்தயம் 100 கிராம், சரிங்களா. இந்த ஜூஸ் கடைகளில் கிடைக்குங்க, லெமன் புழிஞ்சிட்டு பாக்கி வேஸ்ட்டில் தட்டுறதுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, லெமன் தொளி, அந்த தொளி கொஞ்சம் வாங்கிக்கணுங்க. ஒரு 1/4 கிலோ போடலாம், இல்லைன்னா ஒரு 1/2 கிலோ கூட போடலாம், எவ்வளோ போட்டாலும் பிரச்சனை இல்லை. அதுவும் போட்டு கருவேப்பிலை முடிஞ்சால் கருவேப்பிலை போடலாம், செம்பருத்தி இலையை போடலாம், சரிங்களா. இந்த மாதிரி போட்டு இயற்கையான முறையில் சீவக்காய் அரைச்சி நீங்கள் வருஷத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு முறை சீவக்காய் நல்லா தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம விட்டுட்டு நீங்கள் தேய்ச்சி குளிக்கும்போது ஒரு முடி உதிராதுங்க. ஃபஸ்ட்டு ஷாம்புகள்லாம் போட்டிருப்பீங்க, கண்ட ஷாம்பெல்லாம் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் முடி இந்த சீவக்காய் பொடி போடும்போது அந்த முடியெல்லாம் உதிருங்க. சரியா? அப்படி ஒரு வாரம் முடி லேசாக 1-2 உதிரும். அப்புறம் தொடர்ந்து சீவக்காய் பொடி போட்டுக்கிட்டு நீங்கள் தேய்க்கலாம். சரிங்களா? தேய்க்கும்போது முடிகள் உதிராதுங்க. எனக்கு வயசு 55 ஆகுது. இங்கே பாருங்கள், நான் அந்த காலத்தில் தொட்டு எங்கள் அம்மா எங்கள் பாட்டி காலத்தில் தொட்டு பாருங்கள், முடியை பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக, எவ்வளோ முடி பாருங்கள், நல்லா சைனிங்காகவும் ட்ரை இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? நம் நலம் நம் கையில். நன்றி.